குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிகினர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது, சார், சார்ட்டை எப்படி சார் பார்க்கறது? இந்த சார்ட்டை பார்க்குற ஸ்கில்லை நான் எப்படி வளர்த்துக்கிறது? ஒரு சார்ட்டை பார்த்தா தானே ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் ஒரு பிகினர், எனக்கு சார்ட்டை பார்க்க எப்படி கற்றுக்கணும்? நான் இதுக்காகலாம் கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண விரும்பலை. நீங்கள் எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ போடுறீங்க ஆப்ஷன் பையருங்களுக்கெல்லாம். அதில் இதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு பிகினர் சார்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். சரி, அவரோட அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா சார்ட்டை ஓப்பன் பண்ணாலே நிறைய மெழுகுவர்த்தி, இந்த கேண்டில் மாதிரி மெழுகுவர்த்தி மாதிரி கேண்டில்கள் இருக்கும். சில பேர் லைன் போடுவாங்க, சில பேர் இண்டிகேட்டரை போடுவாங்க, சில பேர் பிரேக் அவுட், சப்போர்ட், ரெசிஸ்டண்ட் அப்படின்னு போடுவாங்க சார்ட்டில். நான் பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுன்னு நான் போடக்கூடிய ஆள் தான். அதை பார்த்த உடனே என்ன வரும், எனக்கு இது எதுவுமே புரியவே மாட்டுது சார் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகேங்களா? அப்படி தானே தோணுது. என்கிட்ட ரொம்ப பேர் கேட்குறது, நீங்கள் போடுற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எனக்கு புரியவே மாட்டுது. ஓஐயை பார்த்து போடணுன்னா நீங்கள் போடுறது ஓஐக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அப்போது இது எனக்கு புரியவே மாட்டுது அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அதாவது, இன்றைக்கி சார்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற எல்லாருமே, இன்றைக்கி சார்ட்டில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு நாள் சார்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனவங்க தான். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் முதல்ல சார்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல சார்ட்டை பார்த்து ப்ரிடிக்ட் முயற்சி பண்ணவே கூடாது. முதல்ல நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து படிக்கணும். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனேயே இது மேலே போகுமா, இது கீழே போகுமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கவே கூடாது. சார்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தால் முதல்ல சார்ட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? கேண்டில்னால் முதல்ல என்ன, சார்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு ஸ்டோரியை சொல்லும். ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் அந்த நேரத்தில் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு ரெட் கேண்டில் வந்தால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேண்டில் ரெண்டு கேண்டில், ஒன்று க்ரீன், இன்னொன்று ரெட்டு. ஒரு க்ரீன் கேண்டிலை பார்த்தாலே பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டிலை பார்த்த உடனே செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அர்த்தம் கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் யார் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் அது ஷோ பண்ணுது. ரெட்டு ஸ்ட்ராங்கா, க்ரீன் ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரி. ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை தான் பிகினர்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல நீங்கள் உள்ளே வரீங்கன்னா மார்க்கெட்டு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். இந்த முதல் வேலையை அந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கோல். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்டு அப்படின்றது, ட்ரெண்டில் 3 வகை தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, ஒன்று டவுன் ட்ரெண்டு, ஒன்று சைட்வே. ட்ரெண்டுனால் இந்த 3 தான். ஸ்டேஜ்னால் அது 4 இருக்குது. ஒன்று வேகமாக மேலே போகும், வேகமாக கீழே வரும், ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்கும், ஒரு சைட்வே மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் ட்ரெண்டு 3 தான் இருக்குது. அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. ப்ரைஸ் தொடர்ந்து மேலே போச்சுன்னா எப்படி போகும்? ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படி போச்சுன்னா அப் ட்ரெண்டு. இதுவே டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ப்ரைஸ் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கும். அது லோயர் ஹை, லோயர் லோ அப்படின்னு அதுக்கு பேர் மார்க்கெட்டில். சைட்வேல எப்படி இருக்குன்னா, ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் சார்ட்டில் இருக்கக்கூடிய 3 விதி. இந்த 3 விதி தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. மற்ற எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம முதல்ல என்ன கற்றுக்கணும்? மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டாக இருக்குது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வேவா அப்படின்ற மாதிரி. அடுத்தது சப்போர்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு பாலை நீங்கள் கீழே போடுறீங்க, அந்த பால் கீழே போட்டோடனே தரையில் பட்டோடனையும் ஒரு பவுன்ஸ் வருதா? ஏன் வருது? ஏதோ வருது. ஓகேங்களா? புவியீர்ப்பு விசையால் உராய்வு ஏற்பட்டு மேலே போகுது. ஏன்னா வேணால் நம்ம சயின்ஸில் சொல்லிக்கலாம், அந்த கான்செப்ட் வேணாம். ஒரு பாலை கீழே போட்டோடனையும் தரையை தொட்டதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுது. சார்ட்டில் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிற இடம் தான் சப்போர்ட்டு. அதாவது
ப்ரைஸ் வந்து பல முறை கீழே வந்தாலும் அங்கிருந்து மேலே திரும்பும், அங்கிருந்து மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் மார்க்கெட்டில் சப்போர்ட்டு. இப்போ சப்போர்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்தது ரெசிஸ்டன்ட்னா என்ன? ஒரு ரூமில் சீலிங் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் சீலிங் இருக்க தானே செய்யும். அந்த காலத்தில் எல்லாம் ஓட்டு வீடு, ஓலை வீடு அப்படி இருந்தது. இப்போ எல்லார் வீட்லேயுமே சீலிங் போட்ட ரூமுங்க தான். அப்போ அந்த ரூமுக்கு ஒரு சீலிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளவு ஜம்ப் பண்ணாலும் வீட்டிலேருந்து ஜம்ப் பண்ணுறீங்க, சீலிங்கை தாண்டி உங்களால் ஜம்ப் பண்ண முடியுமா? சீலிங் கண்டிப்பாக தரையில் போய் இடிக்கும். அப்போ அங்கேருந்து கீழே தான் விழணும். அதே மாதிரி சார்ட்டில் ப்ரைஸ் மேலே போக முடியும் அப்படின்ற இடம் வரையும் போகும். அதுக்கு மேலே சீலிங் மாதிரி ரெசிஸ்டன்ட் இருக்கும் சார்ட்டில், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸில். அந்த இடம் போகும்போது மார்க்கெட் அதை தொட்டுட்டு கீழே தான் வரும். அப்போ இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற பேர். அப்போ சார்ட்டை எப்படி க்ளீனாக நம்ம பார்க்கறது அப்படின்னா, இந்த இடத்துல பிகினர்ஸ் அதிகமாக தப்பு பண்ணுவாங்க. சார்ட்டை க்ளீனாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேர் இல்லை பல பேர் 5, 6, 7 இண்டிகேட்டரை அந்த சார்ட்டில் வச்சுருப்பாங்க. 30 வகையான லைன்ஸ் ஆஃப் கலரை பண்ணி வச்சுருப்பாங்க. 100 வகையான ஸ்ட்ராட்டஜியோட வரைபடம் அதில் இருக்கும். அதாவது அது எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்டெல்லாம் எக்ஸாமுக்கு பேப்பர் எழுதுகிறாங்க, ஆன்சர் ஷீட் எழுதி வச்சுருக்காங்க. அதை டீச்சர்ஸ் கிறுக்குவாங்க தெரியுமா? 1 மார்க்கு 1.5 மார்க்கு பேப்பரில் அங்கங்கே கிறுக்கி ஒய் ஏன் எஸ் ஏன் கிராமர் ஏன் அப்படின்னு அந்த பேப்பரில் கண்ணாபின்னு எழுதுவாங்க. அது மாதிரி பல ட்ரேடர்ஸ், பல யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்டை ஒன்று வச்சுட்டு அதுக்கு ஒரு லைனை போட்டு அதுக்கு ஒரு 10 இண்டிகேட்டரை போட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் வரைஞ்சி அந்த பேப்பரை கிறுக்கி ஒரு குழப்பமான மனநிலைமையை உண்டு பண்ணுற மாதிரி அந்த சார்ட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக க்ளீனான சார்ட்டே உங்களால் படிக்கவே முடியாது. அப்போ க்ளீனான சார்ட் அப்படின்னா என்னென்னா, க்ளீனான சார்ட்னா ஒன்லி நேக்குடு சார்ட், அந்த சார்ட் மட்டும்தான் இருக்கணும். அதில் லைன்ஸ் வேணும்னா இருக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு. ஏன்னா அது கூட இல்லைன்னா அப்புறம் உங்களால் எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ட் தெரிய முடியாது. சில பேர் அந்த இடத்துல தான் மேகமூட்டமாக மலை ஏறி இறங்குற மாதிரியெல்லாம் வரைஞ்சி வைப்பாங்க. நீங்கள் ஒரு டீச்சிங் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் போட்டால் 20 இண்டிகேட்டரை போட்டு 30 லைனை போட்டுக்கிட்டு அந்த 30 லைனுக்கும் வித்தியாசமாக கலரை வச்சுக்கிட்டு சார்ட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியாது. அப்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் இல்லைனா ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, சார்ட்டில் எந்த ஒரு லைனுமே எந்த ஒரு இண்டிகேட்டருமே எந்த ஒரு கலருமே இல்லாமல் நேக்குடு சார்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஏம் என்னென்னா, ப்ரைஸ் தான் அவங்களுக்கு கிங்கு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான். அந்த செட்டப்புக்கு நீங்கள் பிகினராக இருக்கும் போதே வரணும். எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட்டு, ஒரு ரெசிஸ்டண்ட்டு, ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டீங்களா, 3 லைனு கீழே மேலே 3 லைன், இல்லை கீழே 3 லைன், இல்லை ஒரு லைன், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட், இதை வச்சுட்டு இதை நம்ம பார்த்தாவே கேண்டில் ஸ்டிக்ஸோட மொமெண்டம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜூம் அவுட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரைனிங் கிளாஸில் சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் சார்ட்டை ஜூம் அவுட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு கேண்டிலை மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்கவே கூடாது. இது முதல் ரூலு. சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நாள் பார்க்குறீங்க, 2 நாள் பார்க்குறீங்க, 1 வாரம் பார்க்குறீங்க, 1 மாதம் பார்க்குறீங்க. அந்த சார்ட்டில் என்ன நடக்குது, என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த 1 வாரமாக, இந்த 1 மாதமாக, இந்த 2 மாதமாக அப்படின்றத தான் நான் ஜூம் அவுட்டுன்னு சொல்கிறேன். அதை நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். சார்ட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் நமக்கு புரியும். இதை நம்ம பண்ணுவோமா? இவ்வளோ விஷயங்கள் ட்ரேடிங் வர்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இருக்குது. நம்மலாம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் பண்ணுறது கிடையாது. அதனால தான் லாஸஸ் ஹெவியாக வர்றது. ஒரு சார்ட்டை தினமும் அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும், ஒரு ட்ரேடர் எடுக்க வேண்டிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ட்ரேடு எடுத்தால் தான் அந்த சார்ட்டோட நன்மை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டாக்கு இல்லை ஒரு இண்டெக்ஸு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க, தினமும் 30 நிமிஷம் அதை அப்சர்வ் பண்ணுங்கள். 1 மாதம் கழித்து பாருங்கள், சார்ட்டோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. சார்ட்டோட பேச ஆரம்பிக்கிறதுன்னு நான் இங்கே சொல்கிறதுனா, நீங்கள் பேசுறதுக்கு சார்ட் திருப்பி பேசுன்னு சொல்லலை.
இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் இது தான் வரும் அப்படின்ற மாதிரி உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதை தான் நீங்கள் சார்ட்டோட பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? முதல்ல மணி சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட ட்ரேடிங் உள்ள வராதிங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பெரும்பாலான பிகினர்ஸ் சார்ட்டை கரெக்டாக கற்றுக்கிறதே விரும்புகிறதே கிடையாது. அவங்களோட நோக்கமாக என்னமா இருக்குன்னா மணி தான் சம்பாதிக்க வரேன் அப்படின்ற மாதிரி வராங்க. அதனால தான் லாஸ் பெரிய லெவலில் வருது. முதல்ல சார்ட் லாங்குவேஜை நம்ம தரவாக கற்றுக்கணும். எது இருந்தாலும் நம்மளே எக்ஸாம்பிள் தாங்க. இப்போ படிக்கிற பசங்கள்லாம் யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. நம்ம ஏஜில் இருக்கவங்களாம் சேர்ந்தாவே 1வது தான் சேர்ந்துருப்போம். 1வதுலேயே நம்ம 10th சப்ஜெக்டாக படிக்கிறோம். நம்ம 10th சப்ஜெக்ட் படித்ததே இப்போ படித்து பாஸ் பண்ணுறதே அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டான கைடும் இருக்காது, கரெக்டான டீச்சர்ஸும் இருக்க மாட்டாங்க. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலோட அழகு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான்லாம் படித்து ஒரு எம்எஸ்சி வரையும் வரலையா? ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன நம்ம கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கே போகணும். நம்ம ட்ரேடிங்னு வந்தாவே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினப்போட வந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது, லாஸஸ் தான் வரும். அப்போ முதல்ல நம்ம சார்ட் லாங்குவேஜை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மணியை பற்றியெல்லாம் யோசிக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாக்டர் முதல் நாளே சர்ஜரி செய்வாரா? நான் டாக்டர் ஆகிட்டேங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இன்றைக்கி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட் நாளே சர்ஜரி கொடுப்பாங்களா? அப்போ ட்ரேடிங்கில் மட்டும் எப்படி ஃபஸ்ட் நாளே நான் ப்ராஃபிட் பண்ணணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே வேணாம், பட் நான் இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்னு வராது, லாஸ் தான் வரும். அப்போ லாஸை தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ லாஸே முதல் பாடமாக இருந்தால் நீங்கள் கற்றுக்க எல்லா லெசனுமே என்னவாக இருக்கும்? லாஸஸ் மயமாகவே தான் இருக்கும். ஒரு பைலட்டை முதல் நாளே நீங்கள் ஃப்ளைட்டை ஓட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம், முடியாது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். அப்போ நம்ம முதல்ல கற்றுக்க வேண்டியது எல்லாமே முதல்ல கற்றுக்கணும். ஒரு ட்ரேடர் முதல் நாளே ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் வரணும். சார்ட்டை கரெக்டாக புரிஞ்சிக்கிற நேரம், நமக்கான நேரம் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கை பற்றியே யோசிக்கணும். முதல்ல சார்ட்டை தரவாக கற்றுக்கணும், அதை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும், ட்ரெண்டை கண்டுபிடிக்க கற்றுக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி வரையணும் அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றியே யோசிக்கணும். நம்ம அப்படியே யோசிக்கிறோம். கடைசியாக நான் எதை சொன்னேன்? என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ராஃபிட் வரும்? இது என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? யோசிச்சிருப்போம். எப்போ? 6-7 லட்சம் போனதுக்கப்புறம் யோசிச்சிருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி தெரியாது, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இருக்கிற சோசியல் மீடியாலாம் உன்னை உள்ளே இழுக்க தான் பார்க்குறேனே கண்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்றதை சொல்லித்தரத்துக்கு யாரும் முன் வரதில்லை. அப்படி சொல்லித்தர முன் வந்தாங்கன்னா நீங்கள் யாரும் போய் அங்கே போய் சேர போகிறதில்லை, அவனுக்கு வருமானம் தடைபட்டுரும். ஸோ இதை யாருமே சொல்லியெல்லாம் தர மாட்டாங்க. ஒரு 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இது நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 6-7 லட்சத்தை இழந்திருப்போம். அதாவது வெறுப்போட உச்சிக்கே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் மார்க்கெட்டில்? அப்போது ட்ரேடிங்கில் வெற்றி பெறணும் அப்படின்றது நம்மளோட ஒரு குறிக்கோள், ஒரு எய்ம் தான். ஓகேங்களா? அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் தெரியாமையே பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது அதிர்ஷ்டத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வாங்குறீங்க, திடீர்னு அது ஏறி போகுது, அதிர்ஷ்டம். நீங்கள் டவுன் ஆகுது, அங்கே போய் ஒரு புட்டை வாங்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, அதிர்ஷ்டம். நிலையான வெற்றி எப்போ கிடைக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான். அப்போ கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் அப்படின்றது சார்ட்டை பார்க்க கற்றுக்கணும். சார்ட்டை முதல்ல அப்சர்வ் பண்ணணும். ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் வரும்னு தெரியும். ஓடிஎம், ஏடிஎம், ஐடிஎம் அப்படின்னு ஏன் 3ஆக வச்சுருக்கான் அப்படின்றது நமக்கு புரியணும். அதில் ஐடிஎம் மட்டும் இவர் எப்போ பாரு ட்ரேட் பண்ணுறாரு சொல்கிறாரு, ஏன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டோட அருமை புரியும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கேண்டில் ஏறுது, கேண்டில் இறங்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட இருந்தால் ப்ராஃபிட் வரும். ஆனால் அதிர்ஷ்டம் எவ்வளோ நாள் கூடவே இருக்கும்?
ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். அப்புறம் ஏன் எந்த ப்ராஃபிட் எந்த ஒரு மார்க்கெட் தினமும் ஏறுது, இறங்குது. அப்படி தானே இருக்குது. ஏன் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியல? அப்போ ஏதோ ஒன்று அங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், ட்ரேடிங் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை எப்படி பார்க்கறது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ப்ராஃபிட் நம்மளோட நோக்கம், அது லாங் டைம் கோலு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் கெரியரில் இருக்கும்போது இதையெல்லாம் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடிங்கில் வெற்றி முக்கியம்தான். ஓகேங்களா? வெற்றி நமக்கு அதுக்காக தான் இவ்வளோ வேலைகளை விட்டு, இவ்வளோ பொருள் இழப்பை இழந்துட்டு, இவ்வளோ மனச்சுமைகளை தாங்கிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறோம். அதில் ஒரு இனிப்பான செய்தி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு வந்தால் தான் அதுக்கான வெற்றி. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதெல்லாம் தெரியாமையே நம்ம பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ சார்ட்டை சரியாக படிக்க கற்றுக்குங்க. அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரிஞ்சாவே நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி ட்ரேடராக, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கான வழிகள் அனைத்துமே சார்ட்டில், ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த பிகினர் என்கிட்ட கேட்ட கேள்வி. நான் ஒரு பிகினராக இருக்கேன், சார்ட்டை பார்க்க தெரியல. பிகினர்ஸாக இருந்தால் சார்ட்டை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா சார்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் கோர்ஸ் எல்லாம் போனீங்களா, இப்படி சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கோர்ஸ் எல்லாம் போனதில்லை. நான் பொதுவாக யூடியூப் அதிகமாக பார்க்குறதே கிடையாது. ஓகேங்களா? அதனால் எனக்கு தெரியாது வெளி வட்டாரத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.